ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருப்போம். ஆனா, ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம நெனச்ச எஃபோர்ட்ட போட்டிருக்கவே மாட்டாங்க. இருந்தாலுமே நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்லயே இருப்போம். ஏன் தெரியுமா கைஸ்? ஏன்னா, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ப வேல்யூ பண்ணி எஃபோர்ட் போட்டனால, நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கவே வேல்யூபிளா தெரியுமாமா. அதனால நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். இதத்தான் ஐக்கிய எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ப எந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எஃபோர்ட் போடுறோமோ, அந்த விஷயத்த தான் நமக்கு ரொம்ப வொர்த்தாவும் தெரியும். அண்ட் அதுதான் நமக்கு ரொம்ப ஹாப்பினஸும் தரும். இதே எஃபெக்ட்ட தான் ஐக்கியா ஃபர்னிச்சரும் ஃபாலோ பண்றாங்க. எப்படின்னா, நம்ம ஐக்கியால ஒரு சில ஃபர்னிச்சர் வாங்குறப்போ, அத நம்பளே பார்ஷியலா அசெம்பிள் பண்ண வைப்பாங்க. நாமளே கஷ்டப்பட்டு அத பண்ணோம் அப்படின்றனால, நமக்கு அந்த ஃபர்னிச்சர பார்க்கவே ரொம்ப புடிச்சிரும். இது ஃபர்னிச்சருக்கு மட்டும் தான் பொருந்தும்ன்ட்டு இல்ல கைஸ். நம்பளே கஷ்டப்பட்டு கேக் பேக் பண்ணாலோ, இல்ல நாமளே ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணாலோ, நம்ம எந்த ஒரு விஷயத்த எஃபோர்ட் போட்டு பண்றோமோ, அந்த விஷயம் தான் நமக்கு அதிகமா ஹாப்பினஸும் தரும். அண்ட் அந்த விஷயத்த தான் நாமளே பண்ணோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாவும் சொல்லிப்போம். ஸோ பேசிக்கா ரெடிமேடா வாங்குற விஷயத்த விட, நாம்பளா கிரியேட் பண்ற விஷயத்த தான் நம்பளே ஒர்த்தா பார்ப்போம். வீட்ல அரைக்கிற மொளகா பொடி மாரி